சர்வவிக்னாரம் தேவம் சர்வவிக்னபவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷ் சந்திரசேகர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி முருகப்பெருமான் திருமுருகன் வழிபாடு. இதில் திருப்புகழ் பாராயணம், கந்த சஷ்டி பாராயணம், முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், ஹோமம், நிறைய முருக பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி திண்டுக்கல்ல ரவுண்ட் ரோடில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் முருக நாமத்தை சொல்லி முருகப்பெருமானை வழிபட்டு முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி முருகப்பெருமானுடைய பிரசாதங்கள் விநியோகமாகப்படுகிறது. இதில் நீங்களும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அங்கே நான் உபன்யாசம் பண்ணுறேன், நீங்களும் தாராளமாக கலந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய நம்பர் இதை நோட் பண்ணிக்கோங்க. 9790991004 73584 09425 என்ட்ரி டிக்கெட் இதெல்லாம் கிடைக்கும். இது அனுமதி இலவசம். காலையில் 6:45 ஆரம்பிக்கிறோம், மத்தியானம் 12:30 இந்த நிகழ்ச்சி நிறைவாகிறது பிரசாதத்தோட. சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம். 16/8/2025 தட்சிணாயனம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 31ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி காலை 8:26 பின்பு கிருத்திகை. இன்றைய திதி அஷ்டமி இரவு 11:13 வரை, பின்பு நவமி. இன்று முழுவதும் அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்தம் காலை 8:26 வரை, பின்பு சித்திரை. கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நினைவு தினம். இன்றைய தினத்தில் இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த அற்புதமான தினம். அதே மாதிரி தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமிக்கு பைரவர், சாக்ஷாத் சிவகடாட்சம் சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் பைரவர். பைரவருக்கு இன்றைய தினத்தில் அஷ்டமி தேய்பிறை அஷ்டமியாக இருந்துகிட்ருக்கு. முருகப்பெருமானுக்கு உகந்தது, சிவபெருமானுக்கு உகந்த தினமாக இன்றைய தினம் ஒன்று. இன்றைய தினத்தில் கோகுலாஷ்டமி. இந்த கோகுலாஷ்டமி ரொம்ப விசேஷம். கோகுலாஷ்டமி அன்னைக்கு பார்த்துட்டோம்னா உலகெங்கும் இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தர்களுக்கு, உலகெங்கும் இருக்கக்கூடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப பிரமாதமாக வழிபடக்கூடிய அற்புதமான தினம். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாலயங்களுக்கு போயிட்டு வாங்குவோம். அதே மாதிரி வீட்டில் கிருஷ்ண பரமாத்மாவை, நம்ம வீட்டில் 2 விக்கிரகத்துக்கு மேலே ரொம்பவுமே நமக்கு ஒரு பாசம் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது குழந்தைகள் வச்சு விளையாடக்கூடிய ஒரு குழந்தை மாதிரியே பாவிப்பா. என்ன அப்படின்னா, ஒன்று பிள்ளையார். நீங்கள் பிள்ளையாருடைய விக்கிரகம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் விளையாண்டா கூட பெரியவங்க பெருசாக ஒன்றும் கண்டுக்க மாட்டா, பிள்ளையார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். மஞ்சளில் பிள்ளையார் பிடிப்போம், அப்படியே வச்சுட்டு இருப்போம். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர், குழந்தை கிருஷ்ணராக இருக்கக்கூடியவரை நம்ம கையில் வச்சு இந்த குழந்தைகள்கிட்ட கொடுத்து விளையாடுவா. நீங்கள் பிள்ளையாரை மஞ்சளில் பிடிச்சாலும் பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொம்மையை ஒரு குழந்தை எடுத்துகிட்டு இதான் என் கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஓ உன்னுடைய கிருஷ்ணரா அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுவோம். அந்த மாதிரி எந்த ஒரு குழந்தைகளுக்கு கூட அந்த குழந்தை ரூபமாக இருக்கக்கூடியவராக இருக்கார். கோகுலாஷ்டமி ரொம்ப விசேஷம். இன்றைய தினத்தில் கிருஷ்ணநாமத்தை சொல்கிறது, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒரு பெரிய அனுபவமான ஒரு விஷயம். ஒருத்தர் தொடர்ந்து ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வர, ஸ்ரீரங்கத்தில் பக்கத்துலேயே இருக்கக்கூடியவர், தொடர்ந்து ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டே இருக்கக்கூடியவர். நீங்கள் இது அவர் பெரிய ஆச்சரியமாக அவர் சொன்னபோது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஸ்ரீரங்கத்துக்கு தொடர்ந்து போகக்கூடியவர். காத்தால் எந்திரிப்பார், அங்கே போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி வந்துடுவார். காத்தால் எந்திரிப்பார், சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு திருப்பி வந்துடுவார். காலையில் போவார், சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வந்துடுவார். ஒரு நாள் அவருக்கு விடாது இதை பண்ணுற வழக்கங்கள் இருந்துட்டுருக்கு. பல வருஷ காலமாக பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் என்ன பண்ணிட்டார், அவரால் முடியலை, படுத்துன்னு இருக்கார். அப்போ படுத்துட்டு இருந்து திடீர்னு ஒரு அசரீதி ரீதியாக, அதை கனவு மாதிரி பகவான் எழுப்புற மாதிரி ஒரு கனவு வருது. கார்த்தால் வா அப்படின்னு சொல்லி எழுப்புற மாதிரி ஒரு கனவு வருது. கார்த்தால் எந்திரிச்சு பார்க்க தற்செயலாக கார்த்தால் 7 மணி. இவருக்கு படபடத்து போயிடுது, உடம்பும் முடியல. சரி இன்றைக்கி வேண்டாம், சாயந்தரம் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறார். வா அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு எந்திரிக்கிறார், குளிக்கிறார், கிளம்பி போயிட்டார். போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் யோசிச்சிருக்கார், நமக்கு உடம்பு சரியில்லை, நம்ம எப்படி அந்த உடம்பு சரியில்லாத மறந்துட்டார். இந்த அசரீதி என்ன பண்ணியிருக்கா, அவர் தெம்பை கொடுத்து கூப்பிட்டு போயிருக்கு. திருப்பி வந்ததுக்கப்புறம் யோசிச்சிருக்காரு, ஆமாம் இல்லை நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, இல்லை நேற்று காய்ச்சலாக இருந்தது, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது, இப்போ எங்கே போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி
அப்போது நாம் இறைவனை நோக்கி 2 அடி எடுத்து வைக்கும் பொழுது இறைவன் நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வைத்து அணைத்து கொள்வார் அப்படிங்கிறதுல உண்மை. அதுலேயும் கிருஷ்ண பரமாத்மா பகவான் மகாவிஷ்ணு ஸ்திதிகாரகர்னு சொல்லுவார். அவரை வேண்டி எந்த காரியத்தை பண்ணாலும் அவர் அனுகிரகம் பண்ணுவார், உண்மையும் கூட. அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவல் இன்றைக்கி பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலன்கள். நாளே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அஷ்டமி அன்றைக்கி எதுவுமே எடுக்க மாட்டோம். பட் இன்றைய தினம் பாருங்களேன், பைரவருக்கு உண்டான அஷ்டமியாக வந்துடுது, கோகுலாஷ்டமியாக வந்துடுறது. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உரிய நாளாக இருக்குது. கண்ணீர் விட்டு அழுகும் பொழுது முருகா என்ற நாமத்தை சொன்னால் கண்முன்னே நிற்பார்னு சொல்லுவாங்க. எஸ், கண்முன்னே தோன்றக்கூடிய அற்புதமான தெய்வம். என்னப்பா எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறியேன்னு சொன்னால் அடுத்த க்ஷணம் உங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷத்தில் எங்கே அந்த கஷ்டம் போகிறதுனே தெரியாது. நம்மளை மறக்கடிச்சிருவார். அவர் மாயா ஸ்வரூபன், அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடியவர். அதனால் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு கிருத்திகை நட்சத்திரம் இன்றைய தினம் ரொம்ப உகந்ததாக இருக்குது. இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான நாள். 12 ராசிக்குண்டான பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்ப்போம். மேஷராசி நண்பர்களே, நினச்ச காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு போராட்டங்கள் இருக்கும். அது ஜெயிச்சு வந்துடுவேன், கவலைப்பட வேண்டாம். டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவா கிளினிக் ஓப்பன் பண்ணோம், ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணோம், புதுசாக இடம் வாங்கணும், நம்ம சொந்த வீடு வாங்கணும். இது போன்ற பல்வேறு விதமான கனவுகள், பல்வேறு விதமான முயற்சிகள் இருக்கும். தடைகள் ஏற்பட்டாலும் ஜெயிச்சு வந்துடுவேன். சில நபர்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொண்டவர்களாக இருப்பார். மேஷராசிக்கே தைரியம் ஜாஸ்தி. அது இன்றைய தினத்தில் தைரியத்தை கொண்டு ஒவ்வொரு காரியத்தில் ஈடுபடக்கூடியதாக இருக்கும். 10 ஆள் வேலையை ஒரு ஆளே பார்த்துருவேன். உங்கள்கிட்ட அந்த திறமைகள் நிறையா இருந்துருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடிய வருமானங்கள் கூடி வரும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து எதிர்பார்த்தவா, இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எப்போவுமே எது காசு பணத்துக்காக தன்மானத்தை விடக்கூடாது சார் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த 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 தன்மைகளை நீங்கள் எப்போவுமே வச்சுட்டு இருப்பீங்க. நிறைய விஷயங்களில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். மேஷராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் பேசுகிற காரியம் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். யாராவது ரொம்ப கஷ்டத்துலேயோ பிரச்சனையிலையோ குழப்பத்திலையோ வந்தால் 2 சைடையும் உட்கார வச்சு அழகாக தீர்த்து விடுவேன். நிறைய விஷயங்கள் அப்படி தான் உங்ககிட்ட உட்காந்து பேசி தீர்த்து அதை சரி பண்ணி விடக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில காரியங்கள் பேசி அதை சரி பண்ணி விடுவேன். பேசி அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான நாள். நகைச்சுவை அப்படிங்கிறது முந்தையெல்லாம் நிறையா இருந்துட்டுருக்கும். இப்போ எங்கே சார் சிரிக்கிறதுக்கே நேரம் இல்லை சார். சிரிக்கிறதுக்கு நேரம் இல்லையா? ஆமாம் சார், வாழ்க்கையில் அவ்வளோ விஷயங்களை போட்டு மனசில் போட்டு உருட்டின்னு இருக்கேன். நிறையா யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம இப்படியே இருந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில். சர்க்கரை ஆலை நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி துணி சம்மந்தமான கார்மெண்ட் சம்மந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மில்லெல்லாம் வச்சுட்ருக்கோம். நூல் தறி மில்லு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியது. விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். இன்றைய தினத்தில் நினச்ச காரியத்தை சாதிக்க முடியும். இடம், வீடு, பொருள், வாகனம், பூர்வீக சொத்து சம்மந்தமாக இன்றைக்கி கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன், கண்டிப்பாக நடக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களே, ரொம்ப ஷட்டிலாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன். ஏன்னா நிறையா பிரச்சனைகளை பார்த்தாச்சு. இதுவும் ஒரு ப்ராப்ளம், அவ்வளோதான். இது ஒரு நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். எப்போவுமே ஐடியல் மைண்ட் இஸ் அ டெவில் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாள். நிறைய விஷயங்களை நம்ம சும்மா இருந்தோம்னா நிறையா தோண ஆரம்பிக்கும். இப்படியா அப்படியா அப்படியா இப்படியான்னு தோண ஆரம்பிக்கும். ஒருத்தரை பேசுகிறத வச்சு அவங்க முகத்தை பார்த்து அந்த பாவனைகளை வச்சு அழகாக அதை ஹேண்டில் பண்ணுவேன். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் அதுவும் ஒன்று. சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்குவா, ப்ரொடியூசராக இருந்துட்டு, டைரக்டராக இருந்துட்டுருக்குவா, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். ஒரு சில நேரத்தை இறைவன் கொடுப்பார். நேரத்தை பக்குவமாக பயன்படுத்துவது தான் இருக்கிறதுலே சாதுரியத்தனம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ணிவிடுவோம். விரயங்கள்லாம் இருக்குங்க, அதெல்லாம் பெருசாக எடுக்காதீங்க. விரயங்கள் இருக்கும், அதனால் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். பின்னாடி லாபமாக சம்பாதிச்சிடுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. கடகராசி நண்பர்களே,
எதையும் மனசில் போட்டுண்டு பலவிதமாக யோசித்து வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த காரியங்கள் சில நேரங்களில் தடைபெறதான் செய்யும், சில நேரங்களில் ஜெயிச்சிருவோம், சில நேரங்களில் போட்டி இருக்கும், சில நேரங்களில் இப்படி வருவா. அதனால் எதையுமே சொல்லி அதுக்கப்புறம் அதை செய்யாதீங்க. முடித்ததுக்கப்புறம் மற்றவா இல்லாமல் உங்களை பற்றி பேச போகிறாள், அதனால் கவலைப்பட வேண்டாம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறோம், அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, பதவிகள் எதிர்பார்த்தவங்களுக்கு, அதே சமயத்தில் உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அந்த ரெஸ்பெக்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போவேன். சில நேரம் நம்ம பொய் சொல்லிடுவோம், சில நேரம் நம்ம தெரியாமல் ஒரு விஷயத்தை பேசிடுவோம், சில நேரம் இவாளுக்கு தெரியாதோ அவளுக்கு தெரியும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. பேச்சுவார்த்தைகளில் தெரியாத நபர்களை தெரிந்ததாகவோ யதார்த்தமாக பேசி மறதியில் பேசுகிற விஷயங்கள் கூட பதிவாகும், அதனால் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான தினம். போட்டி போடுவேன். எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப நாளாக யோசித்து இது நடக்குமா நடக்காதா பார்ப்போம் அப்படிங்கிறதுல ஒரு திறமையாக ஒரு காரியத்தை செயல்படுத்தக்கூடிய தினம். கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களில் 4-5 நாள் அந்த பிரச்சனைகள் பெரிய பிரச்சனையாக தெரியும். இப்போது அது பெருசாக இருக்காது. இருந்தாலும் பேச்சில் கவனம் என்பது தேவை. ஃபேமிலியில் யாரையாவது மனசை பேசி குத்திடக்கூடாது. சண்டைக்கு வந்தாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சேஃப் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த விளையாடும் பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னா கையில் இந்த கார்டு அதே சமயத்தில் கையில் போடுவா. இந்த ஸ்கேட்டிங்லாம் பண்ணும்பொழுது போடுறத நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி உங்களை நீங்கள் சேஃப் கார்டு எப்போவுமே பண்ணிக்கணும். எப்படி வேலி ஃபென்சிங் போடுறாங்க ஒரு இடத்துக்கு, அந்த மாதிரி உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். சில விஷயத்துக்காக இந்த இடத்துல பிரச்சனை இருக்கா நம்ம தள்ளி போடணும், இந்த இடத்துல இது ப்ராப்ளம் இருக்கா நம்ம நிற்கப்படாது, இப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டேன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடும், அதே மாதிரி பைரவர் வழிபாடும் வெற்றி வழிபாடும். கன்னிராசி நண்பர்களுக்கு விளையாட்டுத்தனமாக செய்த ஒவ்வொரு விஷயங்களும் கொஞ்சம் வினைகளாக தெரியும்னு சொல்லுவாள். இந்த பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாள், கொஞ்சம் நேரம் சிரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்க போகிறதோ தெரில, இன்றைக்கி இவ்வளோ சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விடுவாள். எஸ், ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக பார்த்து டீல் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பிகாஸ் நமக்கு டைம் நல்லா இருந்ததுன்னா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவாள். டைம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது கெட்ட பேர் வரும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு போகிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி உட்காந்து ஒரு பேப்பர் எடுங்க, அதில் ஸ்ரீராம் ஜெயராம் எழுதுங்க, பிடிச்ச முருகப்பெருமானுடைய நாமத்தை எழுதுங்க, பிடிச்ச தெய்வத்தினுடைய நாமத்தை எழுதுங்க. இப்படி சுவாமியினுடைய நாமத்தை எழுதுறது முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவங்களுடைய மீட்டிங்கெல்லாம் இருக்கும், தப்புலாம் கிடையாது. ரெகுலர் ஆஃபீஸ் போகலாம், ரெகுலராக எல்லாம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் அப்படி கவனமாக இருந்துட்டோம்னா நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைக்கி பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்கள், தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். துளாராசி நண்பர்களே, ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் எடுத்த காரியங்கள் அமோக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த நட்சத்திர ரீதியாக நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது இரவு நேரம் உங்களுக்கு அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. என்ன ராசி? சித்திர நட்சத்திரத்திற்கு சுவாதி விசாகத்துக்கு பரவாயில்ல, பொதுவாக துளாராசிக்கு சொல்லிடலாமே. அதனால் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. பெண்கள் நகையெல்லாம் வாங்கிறதுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. முயற்சிகள் பலன்களை கொடுக்கும். சில தடங்கல்கள், சில வேலைகளில் இருந்த பிரச்சனை, உயர் அதிகாரியின் மூலமாக இருந்த பிரச்சனை பேசி தீர்க்கக்கூடிய நாளாக துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க பரீட்சையெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்க, எழுதினவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நவக்கிரக வழிபாடு கோபத்தை கட்டுப்படுத்தும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சில பேர் நம்ம வளர்ச்சியானால் சில பொறாமப்படுவான்னு சொல்லுவாள். சில பேர் பார்த்துட்டேன்னா வளர்ச்சியானால் அவளுக்குள்ளே காம்ப்ளெக்ஸ் வந்துடும். வா மட்டும் எப்படி நான் முன்னாடி தான் இருந்திருந்தேன், இப்படி அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாள். அப்படியெல்லாம் பேசுவாள், உங்களை பற்றி தப்பாக பேசுவாள், அதை சொல்லுவாள், வெளியில் சொல்லுவாள், உங்கள்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருப்பாள். இதெல்லாம் அப்படி இருக்கும். கொஞ்ச நாள் நேர்முகமாகவே பேச ஆரம்பிச்சிடுவா, கொஞ்ச நாள் பார்த்துட்டேன்னா உங்களை பின்னாடி பேச ஆரம்பிச்சிடுவா. இப்படியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்துடுவேன், கவலைப்பட வேண்டாம். நிறையா பார்த்தாச்சு, நீ இன்னும் பெருசாக பயப்பட வேண்டாம். கல்யாண விஷயங்கள்லாம் பேசுகிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். வேலைவாய்ப்பு கூடி வரும். கடன்கள்லாம் சுமைகள்லாம் அடைச்சிடுவேன். நிறைய ஒரு ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்தங்காட்டி இது பெருசாகவே தெரியாது. பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். குழந்தை வரம் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன துக்கங்கள்லாம் போய்டும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா சரஸ்வதி அம்பாள் வழிபாடும், காமாட்சி அம்பாள் வழிபாடும், சாரதாம்பாள் வழிபாடும் விசேஷ வழிபாடு. தனுர் ராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் எடுத்த காரியங்கள், போராடின விஷயங்கள் நீங்கள்
அதுலேருந்து அழகாக மீண்டு வந்துடுவீங்க. ஏன்னா பல அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் பேசுகிறது. அதனால் வேலை வாய்ப்பில் இடமாற்றம் பண்ணுறது யோசிச்சுக்கோங்க. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க, கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க, ஸ்கூல் டீச்சராக இருந்துட்டு இருக்கிறவங்க, காலேஜில் லெக்சரராக இருந்துட்டுருக்க, ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, கரஸ்பாண்டண்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அட்மினில் வேலை பண்ணிட்டுருக்கோம், ஹாஸ்பிட்டல் அட்மினில் வேலை பண்ணிட்டுருக்கோம், ஒரு கம்பெனியில் அட்மினில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுற, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு, ஒரு புது கம்பெனியில் டெக்னிக்கல் சைடில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, டீம் லீடராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். பேப்பர் போட்டாச்சு சார், இடம் மாறம் போகிறேன் சார், ஏதாவது அப்ராட் வாய்ப்புகள்லாம் கிடச்சா நல்லா இருக்கும் சார், ஆன்சைட் ஒர்க்கெல்லாம் கிடச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி இருந்தால் திருவினையாக்கும், விடாமுயற்சி வெற்றி தரும். இதோட பயந்துட்டு இருந்தேன்னா இதை விட 10 மடங்கு உயர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். தைரியமாக இருங்க. அப்போ பயப்படணுமா சார்? அது கிடையாது. பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதுலேருந்து மாறி ஜெயிச்சு வந்துடுவீங்கிறேன். தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரும். பொருட்கள் சேமிப்பதற்கு நல்லா இருக்குது. நீங்கள் தங்கம், வெள்ளி, ஒட்டியானம், கம்மல், அதே சமயத்தில் ஏதேனும் பொருட்கள் வாங்குறதுக்கு நல்லா இருக்குது. யாராவது என்ன திட்டப்படாது. காசு இருக்கிறவா வாங்குங்கோ, இல்லை பழசு போட்டு புதுசு வாங்குங்கோ, சீட்டு கட்டினவா முடிஞ்சவா வாங்கலாம். இந்த மாதிரி 4 நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இருந்தாலும் இன்றைய தினத்தில் அஷ்டமாதிபதி வேலை செய்கிறார். இந்த அஷ்டமாதிபதி வேலை செய்கிறங்காட்டி எப்போவுமே திடீர் பணவரவுன்னு ஒன்று பேர் உண்டு. அதனால் திடீர் பணவரவுனா என்னென்னா, டக்குன்னு உயரக்கூடிய அந்த விஷயத்தில் பணம் போடுறது, அகலக்கால் வைக்காமல் சின்னதாக போடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அப்போ சேமிப்புகளுக்கு நல்லது தானே. அதனால் அது உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டு இருக்கும். வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது, பெரிய ஆட்கள்கிட்ட சண்டை போடக்கூடாது, அப்பாவை திட்டப்படாது, அப்பாட்ட திட்டு வாங்கவும் கூடாது. இதெல்லாம் கரெக்டாக நடந்துட்டோம்னா எந்த விஷயங்களும் இன்றைய தினத்தில் இருக்காது. மகர ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, நிச்சயமாக அருள் தரக்கூடிய அற்புத வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு திருமண காரியம் கைகூடி ஒரு பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் சக்ஸஸாக இருந்துருக்கும். எல்லா விஷயங்களையும் முன்னோடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எனக்குள்ளதான் சரிங்க சார், டிப்ரெஷன் எவ்வளோ இருக்குது, ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குது, வருத்தம் எவ்வளோ இருக்குது, அது எவ்வளோ இருக்குது, இவ்வளோ இதெல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். பட் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவேல். அதுக்கப்புறம் உலகமே உங்களை பாராட்டி பேசின்னு இருக்கும். நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கோம், காலேஜ் வச்சுட்டுருக்கோம், காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி லேப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, செக்யூரிட்டி சர்வீஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, தொலைக்காட்சி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, அட்வொகேட்டாக இருந்துட்டுருக்கோம், ஆடிட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரும். கும்பராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய அற்புதமான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு நினச்ச காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். ஒரு விஷயத்தை மனசில் எடுத்துட்டேன்னா அதை போராடியாவது ஜெயிச்சிருவேன். நல்ல கவலைப்பட வேண்டாம். இங்கேயும் அங்கேயும் ஓட்டம் நிறையா இருக்கும். இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடம்பு ஹீட் ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கும். இந்த ஹீட்டு சம்மந்தமான உபாதைகள் நிறையா இருக்கும். சில பேருக்கு இந்த பைல்ஸு, கால் வலி, உடம்பு, கழுத்து, இந்த மாதிரி என்னது ஒன்று விட்டா ஒன்று சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவேன். 7.5 சனி இருக்கு இல்லையா, அதில் அப்பப்போ இருக்க தான் செய்யும். அதனால் இதெல்லாம் தாண்டி வந்துடுவேன். முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை போய் சனீஸ்வரரை வேண்டியது எண்ணெய் போடுறதுலாம் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மற்றவா சொல்கிறத கேட்கணும். நடுவில் பேசுகிறதை தவிர்த்துக்க லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு மிகப்பெரிய திறமைகள் கூடி வரும். கல்யாண விஷயம் பேசிகிட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் மிகப்பெரிய உயர்ந்த நபர்களை சந்திக்கக்கூடிய நாள். இன்றைய தினம் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னா பிள்ளையார் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா ரொம்ப அற்புதமாக கிருத்திகை, அதே மாதிரி பைரவருக்கு இன்றைக்கி அஷ்டமி, தேய்பிர அஷ்டமி, கோகுலாஷ்டமியும் சேர்ந்துருக்கு. கோகுலாஷ்டமி அன்னைக்கு நம்ம உரியடிக்கிறது, சுவாமிக்கு வெண்ணக்காப்பு சாத்துறது, அபிஷேகங்கள் நிகழ்த்துறது, பூஜைகள், பாராயணங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்துட்டுருக்கும். இன்றைக்கி கிருஷ்ணருடைய வேடம் போட்டு ரொம்ப அழகாக அந்த வேஷங்கள்லாம் போட்டு நடிக்கிறவா இருந்துட்டுருப்பாள். ரொம்ப அழகாக இந்த ஸ்கூல்லேயே ஆகட்டும், அதுமாரி ஆற்றுலேயே குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுடைய பாதங்கள் வச்சு ரொம்ப அழகாக வழிபடுவாள். இப்படி வீட்டில் வெண்ணக்காப்பு வச்சு இன்றைக்கி பிரசாதங்கள்லாம் இருந்து வடை, பாயசம், அப்பமெல்லாம் பண்ணி இன்றைக்கி பூஜை பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அப்படி உங்கள் ஆற்றுல கிருஷ்ண பரமாத்மாவுடைய பாதம் வச்சு கிருஷ்ணர் வந்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய
எல்லா சௌகரியங்களும் வந்துடும், அஷ்ட ஐஸ்வர்யமும் கூடி வரும். எங்கள் இடத்துல பகவான் இருக்காரோ அந்த இடத்துல தேவி இருப்பா, மகாலட்சுமி இருப்பா. அதனால் எந்த இடத்துல பகவானை ஆராதிக்கிறாளோ அந்த இடத்துல அம்பாள் வந்து குடிகொள்ளுவான்னு சொல்லலாம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் கோகுலாஷ்டமியை சிறப்பாக கொண்டாடினாலே ரொம்ப விசேஷமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நாராயண 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 ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணங்கிற நாமம் போதும். இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு இந்த நாமம் போதும்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி கொண்ட நாமத்தில் இதுவும் ஒன்று. இன்றைய தினத்தில் கிருஷ்ண வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கும். உலகெங்கும் இருக்கக்கூடிய கிருஷ்ணாலயங்களில், பெருமாளுடைய கோயில்களில் இன்றைய தினத்தில் சிறப்பு வழிபாடெல்லாம் இருந்துகிட்ருக்கும். இந்த ஆராதனைகளில் கலந்து கொள்ளுங்கோ, உற்சவங்களில் வழிபாடு பண்ணுங்கோ, பிறருக்கு கிருஷ்ணநாமத்தை சொல்லிக் கொடுங்க. நான் லண்டனுக்கு போனால் அங்கே போகும்பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், சென்ட்ரல் லண்டனில் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கா. இஸ்கான்லேருந்து அவள் வந்து ரொம்ப அழகாக பகவத்கீதையை பற்றி சொல்லிட்டு இருந்தா. அதில் பார்த்துட்டேன்னா நோ ஒன் ஃப்ரம் இந்தியா, எல்லா நாடுகள்லேயும் இருந்துட்டு அந்த 5 பேர் 6 பேர் சேர்ந்து தே ஆர் ப்ரீச்சிங் அபவுட் த பகவத்கீதா. அந்த சென்டென்ஸை எடுத்து சொன்னால் எனக்கே ஆச்சரியமாக போச்சு. இத்தனை நாள் நம்ம இதெல்லாம் பேசுகிறோம், பட் அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் பார்த்தோன்னா அப்படியே அமேசிங்காக இருக்குது. அந்த மாதிரி பெரிய 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 ஞானம் வந்து நம்ம வந்து படிக்க வரும்னு சொல்லுவாள். பகவத்கீதையில் தினம் ஒரு ஸ்லோகம் படிக்கிறது ரொம்ப நல்லது, தினம் அந்த வாக்கியத்தை கேட்குறது ரொம்ப நல்லது. அதுலேயே சொல்லப்படுறது, இன்றைக்கி இதே மந்திரத்தை படிச்சிருக்கோம் ஒரு அர்த்தம் புரியும், நாளைக்கு இதே மந்திரத்தை படிப்போம் இன்னொரு அர்த்தம் புரியும். இந்த மாதிரி பகவான் உணர்த்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் இருந்துருக்கு. வாழ்வியலை உணர்த்தக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைகள், இதை தான் நம்ம படிக்கிறோம். ஆக இன்றைய தினத்தில் கோகுலாஷ்டமி, பைரவருக்கு தேய்பிர அஷ்டமி, கிருத்திகை முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு ரொம்ப உகந்த தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவலில் நம்ம கோகுலாஷ்டமி விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் சந்திரசேகரன்.